இந்த கதையில் யார் பாவம், யார் வந்து பரிதாபத்துக்குரிய நிலைமைக்குரியவங்கிறது நமக்கு பல சமயங்களில் புரியாமலே இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவோட நிலைமை தான் ரொம்ப அதிகமான பரிதாபத்துக்குரியதுன்னு தோணுது. ஏன்னா தன்னுடைய ஆசைகளை கனவுகளை வீட்டில் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரே ஒரு ஆளை நம்பி, அதுவும் புதுசாக தெரிஞ்ச ஒரு ஆளை நம்பி வீட்டை விட்டே ஓடி போகிறதுக்கு ஹெல்ப்பெல்லாம் கேட்டு கிளம்பி போகிறாங்க. அதுவும் நான் பணம் கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு டிரைவர் வேலை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரு, சண்டையெல்லாம் போட்டு அவர் குடும்பத்தோடு சேர்ந்து அடி வாங்கி எல்லாம் பண்ணதை பார்த்து அவங்க பரவாயில்ல நல்லவராக இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு தனியாக அவருக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு வந்து யாருமே கல்யாணம் ஆகாதுங்கிறாங்க, நமக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டு வரணும்னு ஆசை அப்படின்னு முடிவு பண்ணி தான் அது பண்ணியிருக்காரு. தன்னுடைய சுயநலத்துக்காக சில பொய்களில் பெரிய பெரிய பொய்களே சொல்லி நடந்த கல்யாணத்தை கல்யாணமே இல்லை, சும்மா பொம்மை கல்யாணம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவங்களும் ஆனால் தாலியை கழுத்தில் மாட்டிகிட்டு சுற்றிட்டு தெரியுறாங்க, பொம்மை கல்யாணத்து தாலியை. ஸோ இப்போ இதில் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அப்பா திருப்பி இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டாங்க. அப்பாட்ட பேசி அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கலாம், நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கலப்பா, உங்கள் ஆசையை மீறி நான் எதுவும் பண்ணல, எனக்கு பிடிக்காதுங்கிற சூர்யாவுக்காக மட்டும் தான் நான் அதை செஞ்சேன், சூர்யா வேணாங்கிறதுக்காக செஞ்சேன், இருந்தாலும் ஆஸ்திரேலியா போயிடுவாருன்ட்டு, தயவு செஞ்சு இந்தாங்கப்பா என்னை வந்து சேர்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தூக்கி போட்டான்னு முடிவு பண்ணால் இப்போ வந்து விடுகதையாக அந்த வாழ்க்கைன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு சோழன். இவர் சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் இது நிஜ கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ இவங்க தாலியை தூக்கி போட்டாலும் முதல்ல இப்போ திருப்பி வந்து அவங்க அப்பா சொன்ன பையனை கட்டிக்கணும்னா டிவோர்ஸ் வாங்கணும். ஆனால் அதுக்கு நடுவில் இங்கே நிறைய குளறுபடிகள் நடந்து, இந்த பார் இது பொம்மை கல்யாணம்னு சொல்லலான்னு உள்ளார போனால் அவங்க அப்பா வந்து பக்கத்தையே சூர்யாவை வச்சுட்டு, நீ சூர்யாவை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, இந்த செகண்ட் வந்து இந்த தாலியை கழட்டி போட்டு அவனை கல்யாணம் பண்ணி அவங்க தாலி உன் கழுத்தில் ஏறட்டும், அப்போனா ஓகே, இல்லை அப்படின்னா வந்து நீ வந்து என் பொண்ணே கிடையாதுன்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க, திருப்பி சூர்யாவா அப்படின்ட்டு. அதுக்கு நான் பேசாமல் இது பொம்மை கல்யாணங்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை, நான் பேசாமல் அங்கே போயிடுறேன்னா அவங்களும் அவங்களோட சுயநலத்துக்காக ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பல்லவன் பாண்டி எல்லாரும் ஊர்க்காரங்கள்லாம் கிண்டல் பண்ணால் நடேசன் வரைக்கும் எல்லோரும் அவமானப்பட்டு வேறு நின்றுட்டு இருக்காங்க. இல்லை இதெல்லாம் மீறி கட்டல எங்கள் அப்பா ஆசைப்பட்டார், அதனால் தாலி வேணாம், நீயும் வேணாம், நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி கிளம்பிப்போ, கார் வரைக்கும் வந்ததுக்கு காரில் வந்து விட்டதுக்கு நன்றி, எவ்வளோ பணம் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாங்களா நிலா சோழன் கிட்டங்கிறத பார்க்கணும். நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கதையில் பிடிச்ச விஷயம் ஒத்துவராத விஷயம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.